ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு நான் இருக்கிறேன். நிச்சயமாகவே நீ வேண்டியது அனைத்துமே நிறைவேறும். உனக்கு நல்லது நடந்தே தீரும். உங்களுடைய வாழ்க்கை என்ற புத்தகத்தின் இன்று என்ற பக்கம் இப்போது உங்கள் கைகளில் இருக்கிறது. அதை முடிந்தவரை நீங்கள் சிறப்பாக எழுதுங்கள். எப்பொழுதும் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் மற்றும் எதிர்காலத்தை பற்றியே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கை மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ பழகுங்கள். இந்த நிமிடம், இந்த நொடியில் நீங்கள் வாழுங்கள். இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளையும் துவங்குங்கள். நடப்பது அனைத்தும் நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பாகவே இருக்கும். உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அனைத்து உறுப்புகளும் வலுவாக இருந்தும் மன வலிமை இல்லாமல் கவலை தாயின் சவலை பிள்ளையாய் வாழும் பல மனிதர்களின் மத்தியில் சங்கடப்படுவதற்காக பிறந்தோம், நாங்கள் சாதிக்க அல்லவா பிறந்தோம் என உற்சாகமாக நாட்களை நம்பிக்கையுடன் கடக்கும் சவால் பிள்ளைகளாய் எல்லாவற்றையுமே மன உறுதியோடு எதிர்கொள்ளும் மாற்றுத்திறன் படைத்த சாதனையாளர்கள், மாற்றுத்திறனாளிகள். இவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது அனுதாபத்தை அல்ல, மாசுவற்ற அன்பைதான். நம்மால் முடியும், நம்மால் எல்லாமே முடியும், எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன், நான் நிச்சயம் ஜெயித்து காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்படு. உனக்கு எல்லாமே எளிதில் வெற்றியாகவே கிடைக்கும். உனக்கு உன் மனதில் தைரியமும் செய்ய வேண்டும் என்ற முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நீ நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்வில் சந்தோஷமாக வெற்றியை பெறுவாய். வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, வெதுவெதுப்பான காலநிலையும் இல்லை, கண்டு களிக்க இது கொடைக்கானலும் இல்லை, காத்திருந்தால் வியர்க்கவும் இல்லை, கண்கள் நிறைய வண்ணங்கள் இல்லை, பனிமலையில் நின்றது போல் உடலும் நனையவில்லை, உள்ளமும் குளிரவில்லை, உண்ட உணவு செரிக்கவில்லை, உள்ளிருந்து சூடாக காற்றும் வெளிவரவில்லை, உறையாமல் உறைந்து தூங்காமல் தூங்கி சோம்பேறியாய் சொக்கித் திரிகின்றோம். இந்த குளிர்கால சூழலில் உன் நினைவுகள் மட்டுமே எனக்கு இருக்கிறது சாயப்பா என்று பாபாவிடம் நீங்கள் சொல்லுங்கள். யாரோ போல வாழ வேண்டும், யாரோ போல நாம் சம்பாதிக்க வேண்டும், யாரோ போல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு விடுவோம். ஏனென்றால் நாம் ஏற்கனவே ஒரு தலைச்சிறந்த படைப்பு. யாருக்காகவும் யாரும் இங்கே பிறக்கவில்லை. யாரை பார்த்தும் நம்மை மேம்படுத்த தேவையில்லை. நம்மை நாமே வளர்த்து கொள்வோம். நம்மை வளர்க்க நம் சாயப்பா இருக்கிறார். அவரின் துணையோடு நாம் மென்மேலும் வளர்ந்து நல்ல முயற்சியை பெற்று நல்ல தன்னம்பிக்கையை பெற்று வாழ்வில் சிறக்க பாபாவின் பாதத்தில் சரணடைந்து நிச்சயமாகவே வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்.